சூரியனின் பயிற்சியால் பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் இந்த கும்பம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ஜோதிடப்படி பார்த்தா கிரகத்தோட தலைவனாக கருதக்கூடிய சூரியன் ஒவ்வொரு மாதமே தன்னோட ராசியை மாற்றுவார். அப்படி சூரியனோட நிலையில் மாற்றம் ஏற்படும் பொழுதெல்லாம் அதோட தாக்கம் அனைத்து ராசிக்குமே ஏற்படும். குறிப்பாக சூரியன் தன்னோட ராசியை மாற்றும் பொழுது தமிழ் மாதம் பிறக்குது. அந்த வகையில் சூரியன் நவம்பர் 16ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு நுழைகிறாரு. இந்த விருச்சிகத்தில் சூரியன் நுழையக்கூடிய தமிழ் மாதம் கார்த்திகை மாதம். இது தமிழ் மாதத்துல ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த புண்ணியம் நிறைந்த மாதமா இருக்கு. இந்த மாதத்துல விருச்சிக ராசியில சூரியன் பயணம் செய்ய போறார். இந்த தாக்கத்தால இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களும் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களும் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. சனிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாட மனமாற செய்து வருவதால் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை உங்களை வந்து சேரும். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். உங்களோட வீட்டிலேருந்து எளிய முறையில் வந்து உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற சொந்த ஜாதக கணிப்பு ரொம்பவும் உறுதுணையாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். இந்த மாதத்தின் கிரக நிலை அமைப்பு சாதகமான பயனை கொடுக்க போகுதா இல்லை பாதகமற்ற நிலையை உருவாக்க போகுதா, என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நாம் இப்போ பார்க்கலாம். கும்பராசி அன்பர்கள் எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. உதவின்னு கேட்டால் நீங்கள் செஞ்சுட்டு இருக்க வேலையை விட்டுட்டு கூட உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு பிடிக்காத நபர்களே வந்து உதவி கேட்டால் கூட தாராளமாக செய்யக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள். நீங்கள் பாருங்கள், எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து செயலாற்றுவீங்க. தன்மானத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த கார்த்திகை மாதம் துவங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வீட்டுக்கு சூரியன் வராரு. இதுதான் கார்த்திகை மாதமாக இருக்குது. கார்த்திகையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு புண்ணியம் நிறைந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். ஏன்னா ஐயப்ப பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் பாருங்கள் இப்போ மாலை போட்டு சபரிமலையை நோக்கி படையெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் கார்த்திகை தீபம் வரும். அதே போல் இந்த கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தீபம் ரொம்பவுமே பிரதானமான ஒரு தீபமாக இருக்குது. நாம் அந்த தீபத்தன்னைக்கு நம்மளோட வீட்டில் மொத்தமாக விளக்கேற்றுவோம் இல்லையா, அந்த மொத்த விளக்குக்குமே ஒற்றைப்படையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். சாமிக்கிட்ட ஏற்றுறது, வீட்டில் ஏற்றுறது எல்லாம் சேர்த்து ஒற்றைப்படையில் அந்த தீபத்தோட எண்ணிக்கை வரணும். கார்த்திகை மாதம் முழுவதுமே சோமவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை ரொம்பவுமே விசேஷமான காலகட்டம். சிவன் கோவிலில் நடைபெறக்கூடிய சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிறதுனாலையும் அபிஷேகத்தில் கலந்துக்கிறதுனாலையும் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்பட்ட பாவங்கள் நீங்கும், நன்மை வந்து சேரும். சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிறதுனால நல்ல முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட தொடங்கும். அதுவும் கடன் குறையணும், ஆரோக்கியத்தில் பலம் பெறணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கோவில்களுக்கு நீங்கள் பழங்கள் வாங்கி கொடுங்க. கடன் குறையணும் அப்படின்னா திங்கட்கிழமையில் நீங்கள் பச்சரிசி வாங்கி கோவிலுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, இனிமேல் நன்மையை நீங்கள் பெறுவீங்க. கும்பம் ராசி, கும்ப ராசிக்காரங்களுக்கு வேலை தொழில் எதுவுமே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இப்போது கடந்த காலத்து இதோட நிறைய தொல்லைகளை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது பாருங்கள், வேலையே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட அற்புதமான வேலை வாய்ப்பு உண்டாக்கக்கூடிய யோகம் வருது. தொழிலே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட அற்புதமான தொழில் செய்யக்கூடிய யோகம் பிறந்திருக்கு இந்த கார்த்திகை மாதம். கும்பம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும். மன அழுத்தங்கள் பரிபூர்ணமாக உங்களை விட்டு நீங்கிடும். நிறைய பேர் பாருங்கள், கடந்த காலத்தில் செய்யாத தவறுக்கு பெரிய பாதிப்புகளை சந்திச்சு வந்திருப்பீங்க. ஏன் எனக்கு இந்த நிலைமை, இந்த தப்பை நான் செய்யவே இல்லை, எல்லோருக்கும் நல்லது நினைக்கிற எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைமை வருது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். அந்த ஏக்கம் இப்போ தீரும். செய்யாத தவறுக்கு பாதிப்பை சந்திச்சு வந்தவங்களும் அந்த நிலையிலிருந்து மாற்றம் அடைய போகிறீங்க. உங்கள் நிலைமையில் எல்லாமே இனி முன்னேற்றம் தான். வியாபாரத்தில் மட்டும் நீங்கள் அதீத கவனம் எடுக்கணும். அதீத கவனம் எடுத்தால் பழைய கடன்களை அடைச்சி சிறப்பான வாய்ப்புகளை பெற முடியும். எதிரிகள் விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் தீரும்.
அதே போல் தேவையில்லாமல் கோபப்படுறதை மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா அமைப்புகளுமே சிறப்பாக இருக்குது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை பெறலாம். உத்தியோக ரீதியாக கூட சிறப்பான அனுகூலங்கள் வரப்போகுது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது தொடர்பாக இதுவரைக்கும் இழுப்பறியாக இருந்து வந்த நிலைமைகள் எல்லாமே மாறி உங்களுக்கு பாருங்கள் நன்மை பிறக்கும் ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். பாவங்கள் நீங்கி நன்மை வந்து சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு மாதத்தின் ஒரு கிரகநிலை அமைப்பு தான் இப்போ உருவாகி இருக்கு. தொழில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க, கோபத்தை தவிர்த்துடுங்க. இனிமே வரக்கூடிய அனைத்து நாட்களுமே அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் தொடங்கும் ஒரு அற்புதமான அமைப்பும் இப்போ ஏற்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருக்கிறவங்க பாருங்கள், எல்லோரோடு சேர்ந்து நீங்கள் உள்ளூர் இல்லை ஏதாவது வெளியூர் இந்த பயணம் மேற்கொள்ளும் அமைப்பு இருக்குது. அதுவும் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பாக கூட இருக்கலாம். குடும்பத்தில் புதிய வரவு இருக்குது. புதுசாக திருமணமான உறவுகள் உங்களோட வீட்டுக்கு வருவாங்க. குழந்தைகள் வருவது, பேரன் பேத்திகள் வருவது, இந்த மாதிரி ஏதாவது சுப விஷயம் நடக்கும், நல்ல விஷயம் உண்டாகும். சிலரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சி வாங்கணும்னு நினச்சி வச்சுருந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதுவும் ஒரு சிலர் பாருங்கள் செல்ல பிராணி வாங்குவீங்க. உயிருள்ள ஜீவன்கள் வாங்குறது, மீன் வளர்க்குறது போன்ற விஷயங்கள் இப்போ மேற்கொள்வீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டம், பிரச்சனை இது எல்லாமே உங்களை விட்டு நீங்குது. ஒரு சந்தோஷமான மன நிம்மதி இந்த மாதம் உங்களுக்கு வரும். எதிர்பார்க்காத இடத்தில் வந்த உதவியுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் ரொம்ப நாளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். படைப்பாளிகள், கலைத்துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிற எல்லோருக்குமே நல்ல ஒரு அனுகூலமான பயன் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முதுகு, கழுத்தில் ஏதாவது சுளுக்கு போன்ற விஷயங்கள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தினம்தோறும் உடற்பயிற்சி செய்கிறது நல்லது. அதே போல் இந்த யோகா தியானம் செய்வதால் மனம் மற்றும் உடல் நிம்மதியாக இருக்கும். உடல் ரீதியாக பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. யோகா செய்யுங்க, அது நல்ல பலனை கொடுக்கும். எல்லா விதத்திலுமே அனுகூலம் இப்போ உங்களுக்கு உண்டாகியிருக்கு. எல்லா வகையிலுமே முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிறப்பான அற்புதமான காலகட்டமாக கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால தான் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட எந்த ஒரு சண்டைகளோ சச்சுறுகளோ வீண் வாக்குவாதமோ செய்யாமல் இருங்க. ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு எல்லாமே உங்களோட தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வுக்கு உறுதுணையாக இருக்கும். ஜென்ம ராசியில் வக்கர நிலையில் சனி பகவானோடு ராகு சேர்ந்துருக்கிறாரு. ருணரோக சத்ரு சாணத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இதனால் வருமானம் குறைவாக வந்தாலுமே நிறைவு ஏற்படக்கூடிய சூழல் வரும். வருமானத்திற்காக நீங்கள் குடும்ப செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா நல்லது. கூடிய வரையில் சிக்கனமாகவும் திட்டமிட்டும் செலவு செய்யுங்க. இது எதிர்காலத்தின் நலனுக்கு உகந்ததாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இப்போ நிறைய வருமானம் சீராக வருது அப்படின்னு செலவு பண்ணிட்டீங்கன்னா எதிர்காலத்தில் மற்றவங்களோட உதவியை நீங்கள் பண விஷயத்துக்காக நாட வேண்டியதாக இருக்கும். அதாவது புதுசாக கடன் ஏதாவது ஏற்படலாம். இந்த காலகட்டம் கிரக அமைப்பு அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கடன்களை அடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் நீங்கள் சிறப்பாக முழு மனதாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுங்க. கடன்களை அடைக்கலாம், எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கலாம். எல்லா வகையிலுமே நன்மையை பெற இந்த வாய்ப்பை, அதாவது இந்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமான பயனை கொடுக்குது. கவனமாக படித்தா நல்ல மதிப்பெண்ணுமே நீங்கள் பெற முடியும். கூடிய வரையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதிகமாக அலைச்சல், கற்பனையான சிந்தனை, அதிகமாக யோசிக்கிறது, முன்கோபத்தை குறைச்சிக்கிறது, இதை முயற்சி செய்யுங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதாக இருக்கும். அதிகமாக அலையாதீங்க. வீணான நடந்து முடிஞ்ச விஷயத்தை மனசில் போட்டு குழப்பாதீங்க. இது மனசுக்கு ரொம்பவுமே தொய்வான நிலையை கொடுத்துரும். சின்ன விஷயத்தில் கூட உணர்ச்சி வசப்படுறீங்க. உணர்ச்சி வசப்படுறதை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. முன்கோபப்படுறதை குறைச்சிக்கோங்க. இந்த மாதம் எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்து சேரவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் திங்கள் மற்றும் சனிக்கிழமையில் உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க, நன்மைகளை பெறுவீங்க. காலையில் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் சிவபெருமான மனமாற நினைத்து வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறலாம். உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை துவங்குங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையும் நீங்கள் பெறுவீங்க. எல்லா வகையிலுமே சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நேயர்களே.